பாரதி ராஜாவோட பையன் தான் மனோஜ். இவருக்கு என்ன அப்படின்னா, நடிப்பு அப்படின்றது சுத்தமாக வரல. நடிக்க இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது தான். அதனால் நம்ம இளையராஜா தான் கட்டாயப்படுத்தி தாஜ்மஹால் அப்படின்ற படத்தில் அவர் நடிக்க வச்சு ஹீரோ ஆக்கியிருக்காரு. ஆனால் இந்த படம் தோல்வி அடைஞ்சிருக்கு. அந்த டைம் நிறைய பேர் நிறைய கமெண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இளையராஜாவோட பையன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் ஒரு பேட்டியில் பதில் சொல்லியிருந்தார், நான் ஒரு இயக்குனருடைய மகன்தான், வெற்றி பெறல தான், எனக்கு நடிப்பு வரல தான். நிறைய பேர் கமெண்ட் அடிச்சுட்டு உங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் என்னோடய இடத்துல இருந்து பார்த்தா எனக்கு தான் தெரியும் அந்த வலியெல்லாம். இழந்தவனுக்கு தானே அந்த இழப்பினுடைய அருமை தெரியும். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு. விஜய் வீட்டு பக்கம்தான் மனோஜுக்கு வீடும் இருக்குது. அப்போ அவர் விஜய் குறித்தும் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரே பக்கத்து வீடு தான், அவர்கிட்ட பிடிச்சதே அவரோட உச்சரிப்பு தான். வாழ்க்கை ஒரு வட்டம், ஜெயிக்கிறவன் தோற்பான், தோக்குறவன் ஜெயிப்பான் அப்படின்னு அவர் அந்த வசனத்தை சொல்லும்போது அவருடைய கண்ணை பாருங்க அப்படின்னு ஒரு பேட்டியில் மனோஜ் அவர் விஜய் பற்றி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அஜித்தை பற்றியும் சொல்லியிருக்காரு. தாஜ்மஹால் படம் நடிச்சுட்டு ஒரு பாட்டை அஜித் சார் போட்டு காட்டியிருக்காரு. ஒன்று அஜித் சார் சொல்லியிருக்காரு, டேய் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வரோம், ஆனால் உனக்கு ஈஸியாக உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நல்லா ஜாலியாக சொல்லியிருக்காரு. மனோஜ் நடித்த படத்தில் ரொம்ப ஹிட்டான படம், ரொம்ப எல்லாரையும் கவர்ந்த படம் அப்படின்னா அது வருஷமெல்லாம் வசந்தம் படம் தான். அந்த படத்தில் ரொம்ப சாதுவாக ஒரு தடவை காதல்னா நடித்து எல்லாருக்கும் இதயத்தையும் கவர்ந்தவர் தான் அவர். இவ்வளோ பெரிய டைரக்டருக்கு மகனாக இருந்துட்டு நம்ம ஒரு மிகப்பெரிய டைரக்டராக வரணும் அப்படின்றது தான் அவரோட எண்ணம். ஆனால் வர முடியலையே அப்படின்ற ஃபீலிங் அவர் மனசுக்குள்ளே இருந்திருக்கு. அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இருதயத்தில் பாதிப்பு இருந்திருக்கு. நிறைய சிகிச்சைலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரீசெண்டாக கூட பைபாஸ் சர்ஜரிலாம் பண்ணியிருக்காரு. அவர் வீட்டில் இருக்கும்போது நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லியிருக்காரு மனோஜ் அவர். உடனே என்னாச்சுன்னா அவங்க பதறதுக்குள்ளேயே அட்டாக் அப்போ உடனே இறந்துருக்காரு. சினிமாவில் எப்படியாவது ஒரு உயரத்தை அடையணும் அப்படின்னு மனோஜுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துகிட்ருக்கு. அது மண்ணோடு மண்ணாக பதிஞ்சிருக்கு.